அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல் லேண்ட் எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, இவங்க 2 பேரை 20 ரவுண்ட் ஓட சொல்லியிருப்பாரா டீனு. அவர் கேட்குறாரு, நீங்கள் 2 பேரும் அதை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஆஸ்கார் சொல்கிறான், நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். ஆனால் இவங்க 2 பேர் சொல்கிறது பொய்ன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன பண்ணுறாரு, இவனை கூப்பிட்டு உன்னோட டீம்மேட்டுக்காக போய் சொல்கிறியா நீ? சரி, நான் என்ன பண்ணுறேன், உன்னோட சோல் பவரை சீல் பண்ணுறேன், இப்போ போ 20 ரவுண்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, நீ ஓடனியா 20 ரவுண்டு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ஓடலை அப்படிங்கிறா. ஏன் ஓடலை அப்படின்னு கேட்டால், இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தது, என்னால் ஓட முடியல, ஸோ நான் ஓடலை அப்படிங்கிறா. அதாவது ராஜா வீட்டில் இருந்தா இல்லையா, அதே ஆட்டிடியூட் தான். அதான் ஃப்ராண்டர் சொல்கிறாரு, ஸோ நீ என்ன பண்ண, பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக நடந்து வந்துட்டேன் அதானே அப்படின்னு கேட்குறாரு. அவள் கேட்குறா, அப்போ நீங்கள் என்ன வேவ் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறா. ஆமாம்மா, ஆஸ் அ டீனா வந்து இது என்னுடைய பொறுப்பு, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும் இல்லையா. நீ வந்து என்ன பண்ண, சொன்ன வேலையை செய்யலை, பொய் சொல்லியிருக்க, உன்னால் அவனும் பொய் சொல்லியிருக்கான், அது பத்தாததுக்கு கொடுத்த ஒரு கமாண்டை நீ வந்து மீறியிருக்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்களமாக இருந்துன்னு வச்சுக்கோயேன், ஆர்மி லா படி உனக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவ சொல்கிறா, இது வந்து போர்க்குளமும் கிடையாது, நீ உன்னை கமாண்டரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறா. ஸோ இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமா ஃப்ராண்டரால் சும்மா இருக்க முடியுமா, இவளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, உனக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, உன்னோட பேக்கை பேக் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்பி போய்கிட்டே இரு, அப்படி இல்லைனா நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறாப்புல. ஆனால் அவள் வந்து இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு தயாரெல்லாம் இல்லை. அதே சமயத்தில் ஃப்ராண்டரும் சும்மா வர்ற மாதிரி இல்லை. இவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கலாம், ஓகே இருந்துட்டு போ, ஆனால் இது என்னுடைய கோட்டை சரியா, இந்த இடத்துல எல்லாருமே ஒன்று தான். இவ்வளோ ஏன், இங்கே உன்னோட டீம் மேட்ச் இவ்வளோ பேர் இருக்காங்களே, இங்கே இருக்கிறதுலே வீக்கஸ்ட் யார் தெரியுமா, நீ தான் அப்படிங்கிறாரு. இதை கேட்டோன்னா பயவுல பயங்கர கோவம் ஆயிடுச்சு, இஷ்டத்துக்கு பேசுது. இந்த பேர் ஃப்ராண்டர் ஒழுங்காக பேசு அப்படிங்கிறா. இந்த மாதிரி என்கிட்ட இது வரைக்கும் எவனுமே பேசினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறா. ஆனால் அவர் வந்து விடுற மாதிரி தெரில. அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் காட்டி சொல்கிறாரு, இந்த மாதிரி இவன் வந்து இந்த லெவலில் ரீச் பண்ணிட்டான், இவன் வந்து இந்த லெவலில் ரீச் பண்ணிட்டான், ஏன் அங்கே ஓடிட்டுருக்கான் பார்த்தியா, அவன் கூட வந்து உன்னோட ஸ்ட்ராங்காக இருக்கான், இங்கே இருக்கிறதுலையே நீ தான் வந்து வீக்கஸ்ட்டு, உன்னோட பவர் லெவல் வந்து வெறும் 25 தான் அப்படிங்கிறாரு. அதுக்கு இவன் என்ன தெரியுமா சொல்கிறா, ஏன் அங்கே ஒருத்தர் ஓடிட்டுருக்கானே ஃபுட் பிரான்ச்சு, அவனை என்னோட ஸ்ட்ராங்கா, எங்களுடைய மார்ஷல் சோல் என்னன்றது தெரியுமா, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லானது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த டைமில் அவர் சொல்கிறாரு, எம்மா ஃபுட் பிரான்ச்சை சேர்ந்த ஒருத்தன் யாராவது ஃபுல் சோல் பவரோட பிறந்த நீ பார்த்துருக்கியா, அவன் தான் அது அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு இன்னுமே பக்குன்னு ஆகிப்போச்சு. ஸோ இவர் வந்து மொத்தமாக என்ன பண்ணிட்டாருனா, இவளுடைய ஆணவம் அப்படிங்கிறத டோட்டலாக வந்து அடக்கிட்டாரு. இது ஆக்சுவலாக இவளுக்கு தேவை தான், ஏன்னா இது உடஞ்சாதான் இவளால் வந்து புதுசாக மாற முடியும். ஸோ இவன் வந்து இங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறா. உடனே வந்து மூவ் ஆகி கேட்குறான், நான் வேணா அவளுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அமுச்சிட்டுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஃப்ராண்டர் சொல்கிறார், அடா பாவி, இதுக்காடா நான் இவ்வளோ நேரம் மூச்சை பூச்சி கத்திக்கிட்டு இருந்தேன், போடா அந்த ஆஸ்கார் அனுப்பு, போய் சமாதானப்படுத்த சொல்லு அப்படிங்கிறாரு. இவளுக்கு இங்கேருந்து இவளை அனுப்பணுன்ற எண்ணம்லாம் கிடையாது, இவளோட ஆணவத்தை உடச்சி இவளை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும் சரிங்களா, அதுக்காக தான் இவர் போராடுறாரு தவிர யாருமே இவர் வந்து ஆக்சுவலாக மட்டம் தட்டி பேசக்கூடிய ஆள் கிடையாது. ஸோ இப்போ இவங்க டீம் எல்லாருமே கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல் அரினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு ஏன் போகிறாங்கன்னா, இவங்க எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல வந்து சண்டை அப்படிங்கிறது போட முடியும், அதாவது ரெஜிஸ்டர்ட் ஃபைட் தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நீ ஒரு அகாடமியில் சேர்ந்து ட்ரைனிங் அப்படிங்கிறது எடுத்தாலும் ரியல் லைஃப்பில் ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எங்கே போகிறது, அதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன் பேட்ச் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இதில் மொத்தமாக வந்து 8 லெவல் ஆஃப் பேட்ச் இருக்குது. கடைசியாக மேலே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் பேட்ச். ஸோ ஃப்ராண்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே கிராஜுவேட் ஆகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் சில்வர் பேட்சாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூபாயும் அந்த ஃபேட்டி இருக்கான் இல்லையா, அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப நாளாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களால ஒரு அளவுக்கு மேலே போகவே முடியல. காரணம் என்ன அப்படின்னா, மூபாய் சண்டை போட ஆரம்பிக்கும் போது அவனோட லெவல் வந்து 29, அதுக்கப்புறமா 30 மாறினதுக்கப்புறமா யாரெல்லாம் சண்டைக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40க்குள்ளே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வருவாங்க. அப்போ லெவல் 38, 39 இருக்கிறவங்க கூடலாம் சண்டை போடும்பொழுது ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் இவனாலேயே அவ்வளோ சீக்கிரம் மேலே போக முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம ஹீரோவை விட மூபாய் வந்து லெவல் அதிகமாக இருக்கான், ஆனால் அவனாலே வந்து இன்னும் மேலே போக முடியல. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி வாங்கப்பா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூபாய் கூப்பிட்டு போகிறான். ஸோ ஷாவும் நம்ம ஹீரோவும் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு அயன் பேட்ச் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்த உடனே ஃபஸ்ட்டு ஃபைட்டு யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாவு ஃபைட் தான். அவளோட பேரை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவளும் வந்து போகிறா. அங்கே அவளுடைய ஆப்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எரும மாடு மாதிரி இருக்கான். எல்லாருமே பார்க்குறாங்க, என்னடா இது சின்ன பொண்ணு வந்திருக்கா, இவளா ஜெயிக்க போகிறா, எம்மா நீ வீட்டுக்கு திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. ஸோ இந்த ஃபைட்டு என்ன ஆச்சு, ஷாவு ஜெயிச்சாலா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் தான் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.